சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் நியூ சிலபஸ் வைஸா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணி இறுதி கட்ட திருப்புதலுக்கு தயாராகி கொண்டிருப்பீங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்துல தங்களுக்கான அரசு பணியை பெறணும் என்ற முனைப்போட செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் இந்த 2025 நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 115 மதிப்பெண்ணுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம். 115 மதிப்பெண் எடுத்து 2026 அரசு பணி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன பண்ணணுங்கிற வழிமுறைகளை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 115 மதிப்பெண் எடுப்பதற்கான இறுதிக்கட்ட ரிவிஷன், இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான ஒன்லைனர் ரிவிஷன் ஒன்லைனர் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக. ஸோ இதை ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த ரிவிஷன் ஒன்லைனருக்கு அடுத்து கிட்டத்தட்ட 20,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதை பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் கொரியர்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டும் உங்க கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொக்கிஷம். ஸோ இது ரெண்டை தவிர்த்து அடுத்து நம்ம என்ன செய்யறோம், வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு கிரியேட் பண்ணி இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு திருப்புதலுக்கான பயிற்சி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸோ இனி ஒரே ஒரு கடமை மட்டும் இருக்கு நம்மளுக்கு. திருப்புதல் ஒன்லைனர் கொடுத்துட்டோம், கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டோம். ஸோ இதுல இனி நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய கடமை என்னன்னா, யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஒரே புத்தகம் தான், புத்தகம் சரிங்களா, ஒரே புத்தகம் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்கள் இறுதி கட்டமாக இந்த தேர்வுல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ங்கிறதுக்கான ஒரு புத்தகத்தை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப நாள்தோறும் நம்ம நீங்க என்ன பண்ணணுங்கிற வழிகாட்டுதலை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு கொஸ்டின் பேங்க் ரிவிஷன் கொடுத்து உங்களுக்கு அந்த பணியை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மேஜர்ல உங்களுக்கு ஒரே ஒரு புக் மட்டும் பெண்டிங் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஒன்லைனர் கொடுத்துட்டோம், கொஸ்டின் பேங்க். ஸோ இம்பார்ட்டன்ஸா டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து வாட்ஸ்அப்ல உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அடுத்த ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி. ஸோ இந்த பிஜிடிஆர்பில தமிழ்ல முந்தைய ஆண்டுல கேட்டிருக்கக்கூடிய வினாவிடை ஸோ மேக்சிமம் எல்லாருடைய கையிலுமே இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தொகுத்திருக்கக்கூடியதுல ஒரு சிறப்புகள் என்னன்னா, யூனிட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தொகுத்திருக்கோம். ஸோ இந்த யூனிட் 1ல இதுவரைக்கும் நடைபெற்றது 2001 இருந்து ஸோ இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய 2022 வரைக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டலா பார்த்தோம்னா யூனிட் 1ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூனிட் 2ல என்னென்ன கேட்டிருக்காங்க, யூனிட் வைஸா கொஸ்டின்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இனி ஒரு சிறப்பு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யூனிட் வைஸா இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் நீங்க ஒவ்வொரு யூனிட்டையுமே முடிச்சுட்டு திருப்புதல் பண்ணும்போது டிஆர்பில எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க என்பதை திருப்புவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட் கொஸ்டினும் மிஸ் ஆகாம நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிட்டத்தட்ட 950 வினாக்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 258 பக்கங்களை உடையதாக இந்த கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை நம்ம பார்க்கின்ற பட்சத்துல யூனிட் 8, 9 வரைக்கும் கூட நம்மளுக்கு பழைய சிலபஸ்ல அங்கங்க பார்க்கலாம். யூனிட் 10ங்கிறது முழுமையாக புதியது. அதே மாதிரி யூனிட் 1ல புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், ஸோ இது கொஞ்சம் புதியது. அதே மாதிரி இடையில சேர்த்திருக்கக்கூடிய புதிய டாபிக்கை தவிர்த்துட்டு நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து
யூனிட் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு யூனிட் 9 வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்ப இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின்படி உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு முந்தைய ஆண்டு 950 வினாவிடை பகுதி தேர்வு நோக்கில் மிக முக்கியமான தொகுப்பாக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகு 1. இந்த அழகு 1ல என்னென்ன வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே இயர் 2001 இருந்து வரிசையா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப கிட்டத்தட்ட 950 வினாக்கள் உங்களுக்கு யூனிட் வைஸா இதுல இருக்கும். ஸோ இதனுடைய ஒரு சிறப்பு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப இதற்கான ஆன்சர் வேணும் சொல்லி பாக்குறோம், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சரிங்களா, நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ அதே மாதிரி யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக இந்த பிடிஎஃப் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய கையெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு திருப்புதலுக்கு முந்தைய ஆண்டு கையில இருக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்து இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் அனைவருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஆன்சருக்கு என்ன பண்ணணும், நீங்க இந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் தெரியாத பட்சத்துல நம்முடைய சுபை குழுவின் சார்பாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், வருடம் வாரியாக ஒவ்வொரு வருடம் நடைபெற்ற கொஸ்டின்ஸை ஃபுல்லா தொகுத்து 2001 2002 ஸோ இப்படி எந்தெந்த ஆண்டுகள்ல நடைபெற்றதோ அதை ஃபுல்லா இயர் வைஸா நம்ம தொகுத்த கொஸ்டினோட பிடிஎஃப்பையும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அப்ப அதுல கொஸ்டின் பிளஸ் ஆன்சர், கொஸ்டின் பிளஸ் ஆன்சர், ஒரு கொஸ்டினா அது கீழே ஆன்சர், ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும். அப்ப இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருக்கிற பட்சத்துல அதையும் நீங்க ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முந்தைய ஆண்டை குறித்த எந்த கவலையும் தேவையில்லை. இப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ 2 நாட்கள் கழித்து ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன், இயர் வைஸா இருக்கக்கூடியது. அப்ப இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. திருப்புதல் பகுதிக்கு ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சுபிக்குழுவானது இதை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது எந்த அளவிற்கு உங்களுக்கு முக்கியம் என்பது ஆசிரியர்களுக்கு தெரிந்த தகவல். ஆகவே இதை முழுமையாக இந்த பிடிஎஃப் பயன்படுது. இது போக தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் புதிய பாடத்திட்டத்தினுடைய பயிற்சியை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கு பயிற்சி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பல வீடியோ உங்களுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த வீடியோவினுடைய மொத்த லிங்கையும் நான் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த வீடியோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். புதிய பாடத்திட்டத்திற்கு இனியும் உங்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 200ல இருந்து 300 வினாக்கள் வரைக்கும் தொகுத்து நம்ம பிராக்டிஸ் ஆனது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். அதையும் முழுமையாக பயன்படுத்துங்க. ஸோ 2026ல வினாக்கள் இதை விட்டு வெளியில் சொல்லக்கூடாது. என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கடைசியில இந்த ஒரு புக்கு ரிவிஷன் கிரியேட் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட கொஸ்டின்ஸ் அதுலதான் இருக்குங்கிற கான்செப்ட்ல வல்லுநர்களால் உருவாக்கக்கூடிய பகுதி. ஸோ ஆகவே ஆசிரியர்கள் முழுமையாக சுபிக்குழுவை பயன்படுத்துங்க. ரிவிஷன் ஒன்லைனர் கொஸ்டின் பேங்க் தேவைங்கிற பட்சத்துல தொடர்பு கொள்ளுங்க. இந்த இருக்கக்கூடிய நாட்களை சுபிக்குழுவோடு பயணித்து 2026 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்க. அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தகவலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அரசு பணியாளராக, அதாவது 2026ல பிஜி தமிழ் ஆசிரியராக பணியாற்ற சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நன்றி நண்பர்களே.